ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அதிக பிரசவ இறப்பு சதவீதம் கொண்ட மாவட்டங்களுக்கு சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு. என்ன எச்சரிக்கை விடுத்திருக்காங்கன்ற தகவல்களோட செய்தியாளர் தாயுமானவன் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். தாயுமானவன், என்ன விவரமா சொல்லியிருக்காங்க? இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரசவ உயிரிழப்பு அப்படிங்கிறது எவ்வளவு சதவீதம் இருக்கு? தமிழகத்துல ஆண்டு வாரியாக, அதாவது 2022-23 பார்த்தோம் என்றால் 9.17 லட்சம் குழந்தை பிறப்பும் தாய்மார்களுடைய உயிரிழப்பு என்பது 479ஆகவும் இறப்பு விகிதம் MMR என்று சொல்வார்கள் அது 52.2ஆகவும் பதிவாகி இருந்தது. இதுவே அடுத்தடுத்த ஆண்டுகளை பார்த்தோம் என்றால் பரவலாக அந்த மகப்பேறு உயிரிழப்பு என்பது குறைந்து வருகிறது. கடந்த ஆண்டு, அதாவது 2025-26ஆம் ஆண்டுல பார்த்தோம் என்றால் 7.8 லட்சம் குழந்தை பிறப்பும் தாய்மார்கள் உயிரிழப்பை பொறுத்த மட்டில் 316ஆகவும் இறப்பு விகிதம் என்பது 40ஆகவும் இருப்பதாக பதிவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழகத்துல மகப்பேறு உயிரிழப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக திருவாரூர்ல 11,363 பிறப்புகள் இருக்கக்கூடிய நிலையில 11 தாய்மார்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இறப்பு விகிதம் என்பது 96.8ஆக இருப்பதாக தகவல் என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில திருவாரூருக்கு அடுத்தபடியாக தேனியில் 88.7, திருப்பூரில் 66.4, கள்ளக்குறிச்சி 65.2, சிவகங்கையில் 64, புதுக்கோட்டை 59.5, பெரம்பலூரில் 58.1, திருச்சியில் 53, விருதுநகரில் 51.4, தஞ்சாவூரில் 50.7, வேலூரில் 50.6 என தமிழகத்துல 20 மாவட்டங்கள்ல தமிழக சராசரியை காட்டிலும் கூடுதலான மகப்பேறு இறப்புகள் என்பது கடந்த ஆண்டு பதிவாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த பின்தங்கிய மாவட்டங்கள்ல தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு பொது சுகாதாரத்தை உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. தமிழகத்துல தாய்மார்களுடைய இறப்பு விகிதத்தை குறைக்க சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய நிலையில் அதற்கான வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறாங்க. தமிழகத்துல மகப்பேறு உயிரிழப்பு சதவீதம் 40ஆக இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்துல 20 மாவட்டங்கள்ல உயிரிழப்பு அதிகமாக இருப்பதால அந்த மாவட்டங்கள்ல கூடுதலான பணிகளை மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. தாய்மார்களுடைய இறப்புகளை தடுக்கவும் பிரசவகால சிக்கல்களை கையாளவும் மாவட்ட அளவில் சிறப்பு வார் ரூம்கள் மூலமாக கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். குறிப்பா பிரசவத்தின் போது அதிக ரத்தப்போக்கு, ரத்த அழுத்த பிரச்சனை மற்றும் தொற்று ஆகியவை 5 முக்கிய காரணிகளாக இருக்கக்கூடிய நிலையில் இறப்புகளை தடுப்பதற்கு கர்ப்பிணி பெண்களை முன்கூட்டியே கண்காணித்து உரிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். பின்தங்கிய மற்றும் மலைப்பிரதேசங்கள் இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் தரமான மருத்துவ சேவை கிடைப்பதை சம்பந்தப்பட்ட கிராம செவிலியர்கள் உறுதி செய்ய வேண்டும். மகப்பேறுக்கு முந்தைய பராமரிப்பு மற்றும் அனைத்து பரிசோதனைகளுமே முறைப்படி நடைபெறுகிறதா என்பதை தொடர்ச்சியா மாவட்ட அளவுல பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல பிரசவ கால வெற்றிகள்ல பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள் எனவும் தமிழகத்துல பிரசவ கால உயிரிழப்புகளை கட்டுப்படுத்துவதில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பொது சுகாதாரத்துறையில வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றாத அதிகாரிகள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் எனவும் எச்சரிக்கையை விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். பிரசவத்தின் போது கர்ப்பிணிகள் மரணம் அடைவது தொடர்பான இந்த எண்ணிக்கையை குறைப்பதற்கான வழிமுறைகளை சுகாதாரத்துறை எடுத்திருக்கு. அதன்படி பல்வேறு எச்சரிக்கைகளை கொடுத்திருக்காங்க. அதனுடைய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்டோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.